ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்லாஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேகியை எப்படி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் தான் காட்ட போகிறேன். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மேகியை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் டொமேட்டோ, க்ரீன் பீன்ஸ், கேரட்லாம் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி, சில்லி அண்ட் கார்லிக் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகட்டும் ஊற்றிக்கிறவங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு வந்து நம்ம பச்சை மிளகா, கார்லிக் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் நம்ம பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க, தண்ணி விட்டுரும் காய்கறி. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து உடச்சி வச்சு தான் முட்டை 4 முட்டை ஆட் பண்ணுறாங்க. ஸோ முட்டை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு பொடி மசாலாவுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்னா ஒரு 1/2 இன்ச் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகத்தூள். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு ஸ்பைஸாக வேணா சில்லி சாஸ் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த வாசனை வந்துருங்க. ஏன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ்லாம் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மேகி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. அது உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் 4 யூஸ் பண்ணிக்கிறேன். நான் குவான்டிட்டி அதிகனால. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா போட்டால் அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த கலரும் வராது, உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது நார்மல் மேகி இல்லாமல் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா, முட்டை எல்லாமே நல்லா ஹெல்த்தியானது. ஸோ நமக்கு தேவையான மேகி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் மாற்றி வச்சுருவாங்க. ஸோ ஹெல்த்தியான வெஜிடபிள் மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, இதில் நம்ம ஒவ்வொரு பைட் சாப்பிடும் போது நம்ம க்ரீன் பீன்ஸ், கேரட் எல்லாமே ஆட் பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.